எல்லோருக்கும் வணக்கம். அட கரடிக்குட்டி, இங்க எதுக்கே நீ சப்போர்ட் எடுத்த அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு 84 பாயிண்ட் ஏறி இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா கீழே வந்து அவனுடைய தெளிவான சப்போர்ட் 23,900 இருக்கு. அங்கே வந்து இப்படி ஒரு 300-400 பாயிண்ட் ஏறினான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் சுத்தமாக ஷேர் மார்க்கெட்டில் அர்த்தமே இல்லாத ஒரு வேலை இந்த கரடிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே பெருசாக மார்க்கெட்டை இறக்கி விடல, ரொம்பவுமே சாதாரணமாக ஷேர் மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டு கடந்த 2 நாட்களாக மேலே ஏறிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது, ஆனால் நிறைய பேர்த்துடைய போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு, போர்ட்ஃபோலியோவும் பாசிட்டிவ்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆக மொத்தம் இந்த கரடிகள் பண்ண வேலை ஒரு அர்த்தம் இல்லாத வேலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல விவரமா இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே வந்தா அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டான். அது மாதிரி இந்த மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ், அதாவது மேலே வந்தால் வித்து விட்டுருவாங்களோ அந்த வேலைக்கு இது பண்ணுறானா அப்படின்றது தெரில. அப்படி தெரியணும் அப்படின்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கணும். அப்படி இறங்கினா தான் இது செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் அப்படின்றது தெரிய வரும். அது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, பை ஆன் டிப்ஸ், அதாவது மேலேருந்து கீழே விழுந்தா வாங்குங்க அப்படின்ற மாதிரி பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்படியோங்க நேற்று ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆனது இன்னைக்கு இப்போ வரைக்கும் திரும்பி வந்துடுச்சு. இன்னைக்கு க்ளோசிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சமயத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாடா பவர் ஷேர்னுடைய உடம்புல ஒரு 10 பாட்டில் குளுக்கோஸ் இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க. வாட் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த இந்த ஷேரை இன்னைக்கு தட்டி எழுப்பி விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5% ஏறி இருக்கு. கடந்த 6 மாசமாக இதில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை, தண்டத்துக்கு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு ட்ரிகர் அப்படின்றது வந்திருக்கு. அந்த ட்ரிகரும் சாதாரண ட்ரிகரில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான நியூஸ். அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய டாடா பவர்னுடைய சோலார் செல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி ஏறிட்டா. இது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். நண்பர்களே, நான் 2-3 நாளாக உண்மைக்கு சொல்ல போகணும்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை அதிகமாக பார்க்கறது இல்லை. 10 லட்ச ரூபாயை போட்டு வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் தான் நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா திரும்ப 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 போய் ஷேர் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மனசு ஒரு மாதிரி வலியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒன்றா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அல்லது எண்ட் ஆஃப் த டேயில் அல்லது லாங் டேர்மில், அதாவது நான் ஷார்ட் டேர்மும் போட்டு வச்சுருக்கேன், லாங் டேர்மும் போட்டு வச்சுருக்கேன். பட் அந்த லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வந்து மனசுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குற சமயத்தில் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு குவார்ட்டருக்கு ஒருக்கா போய் அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் பொசிஷனை. ஸோ நீங்கள் யாராவது ஒரு லாங் டேர்மில் 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவில் பணம் போட்டிருந்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு வலிக்க தான் செய்யும். ஏன்னா நான் ஒரு ஏவரேஜான மனுஷன், ஒரு ஜனரஞ்சகமான மனுஷன். ஜோக்கு சொன்னேன் சிரிப்பேன், துக்கம் வந்தால் அழுவேன் அப்படின்ற மாதிரி மனசு கல்லாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஏவரேஜான மனுஷன். அப்போ எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருதோ அதே தான் உங்களுக்கும் வரும். ஸோ லாங் டேர்மில் நீங்கள் 50 லட்சம் 1 கோடி அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க போய் ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம்தான் வரும். நண்பர்களே, அப்பப்போ யாராவது ஞாபகப்படுத்துவாங்க, யாருமே ஞாபகப்படுத்தல. அதனால் இன்னைக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ்னுடைய பைபேக் ஆஃபர் நாளைக்கு ஓப்பன் ஆகுது, அது ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர்னுடைய பைபேக் ஆல்ரெடி நேற்று செப்டம்பர் 9ஆம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயம் பைபேக் பற்றி இருக்குது. மற்றது எல்லாமே பணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் KDDL, சூப்பர்ஜித் அப்படி இப்படின்னு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சமீபத்தில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். இதனுடைய ரிசல்ட் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது இனி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதில் இந்த KDDL டெக்னோகிராஃப்ட் தான் பரவாயில்ல, மற்றதெல்லாம் தண்டத்துக்கு தான் போக போகுது. அதே மாதிரி இந்த TCI பைபேக், மேட்ரிமனி பைபேக்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதனுடைய ஆஃபர் இன்னும் ஆரம்பிக்கல. இந்த ஜெய்கார் பைபேக், இன்செக்டிசைட்ல இதை நம்ம நியூஸ்ல கவர் பண்ணோம். ஆனால் இந்த பைபேக்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. ஏன்னா அவங்க கொடுக்கறது 15 ரூபா 50 ரூபா கொடுத்து அந்த 75 ரூபா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அந்த 75 ரூபாயிலையும் 15 ரூபா டிபி சார்ஜ் போயிடும். ஆக மொத்தம் வெறும் 40 ரூபா தான் கிடைக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்கலினாலும் ஒரு 100 பேர்த்துக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு 5 பேர் 10 பேர்த்துக்காவது கிடைக்குது. அதுலேயும் வந்து பல பேர் இப்போ 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சமயத்தில் வந்து இந்த IPO அப்ளை பண்ணுறவங்கள நேராக போய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இப்போ ஓப்பனா இருக்கக்கூடிய இந்த பிஎன் ஜெடில் ஜுவல்லர்ஸ், கிராஸ் லிமிடெட், டோலிங்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் என்ன சொல்லுது, அதுல எது அதிகமா இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு ஐபிஓலையும் 4 அக்கௌண்ட்ல உங்களால அப்ளை பண்றதுக்கு பணம் இருக்குமா? இருக்காது. அதனால இருக்கிறதுலே சிறந்தவன் எவன் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல அதுல தான் அப்ளை பண்ணணும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய ஸ்ரீ திருப்பதி பாலாஜி அக்ரோ அப்படின்றது வந்து நேத்தே க்ளோஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 9 க்ளோஸ் ஆயிடுச்சு. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னும் சிறப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா தற்சமயம் வரைக்கும் ஒரு 40% மேல லிஸ்டிங் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்ப அடுத்த ஐபிஓ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ, இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது போய் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. 80% ஆரம்பிச்சு இப்ப 91% போய்கிட்டு இருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ முக்கியமான ஐபிஓக்கள் போனதுக்கப்புறம் இந்த டோலிங்ஸ் டயர்ஸ் ஐபிஓன்னு ஒன்று இருக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன பெருசாக சிறப்பாக இருந்த போதுன்னு பார்த்தா வெறும் 17% பார்டரில் வந்து நிற்கிறான். நாங்களே இங்கே பணம் இல்லாத சன்னியாசியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதே பணம் இருக்கக்கூடிய மகராஜங்களா இருந்தால் எல்லாத்துலேயுமே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அதனால அடுத்து இந்த கிராஸ் லிமிடெட் ஐபிஓ அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்க்குறோம். இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவுமே சுமாராக இவனும் பார்டரில் தான் நிற்கிறான். 20% அப்படின்றான். இவன் காட்டுறதே ஒரு உத்தேசமா 20% அப்படின்னா இந்த 20% கிடைச்சிட்டா பரவாயில்ல, அல்லது இதுக்கு மேல கிடைச்சிட்டாலும் பரவாயில்ல. அப்ப இதுல இருந்து ஒரு 10-15% கீழே இறங்குச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். கடைசி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் அப்படின்றது இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. இது பெரிய அமௌண்ட் தான். 1100 கோடி எனக்கு ஐபிஓல வேணும் அப்படின்ட்டு வர்றது உண்மையிலேயே பெரிய அமௌண்ட் தான். ஜுவல்லரியா இப்போ வந்திருக்கிற சென்கோ கோல்டு தான் கடைசியாக வந்திருந்தா. அந்த மாதிரி நிறைய கோல்டு கம்பெனியும் சமீபத்தில் ஐபிஓல வந்தது. எல்லாருமே நல்லா தான் இருக்கான். இந்த பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் அப்படின்றது 480 ரூபா ஒரு ஷேருக்கு கேட்குறாங்க. அந்த ரேட்டுக்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். நம்மளுக்கு எதா இருந்தா என்னங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அவன்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு 50% மேல லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஆனா நீங்க இந்த ஷேருடைய தகுதி அப்படின்றத எடுத்து பாத்தீங்கன்னா 2022, 23, 24 நல்லா லாபம் தான் இருக்காங்க. கடைசி வந்த வருஷத்துல 154 கோடி லாபம்ன்றாங்க. இதை ஒரு கம்பேர் பண்றதுக்காக இந்த சென்கோ கோல்டு அப்படின்றத எடுத்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இது கோல்டு கம்பெனி தான். இவன் 400 ரூபாய் ரேஞ்சில் வந்தா இன்னைக்கு 1200 ரூபாயில் இருக்கான். இவன் பண்ணி கொண்டிருக்கிற லாபம் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா இவனும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். 130 கோடி, 160 கோடி, 200 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சென்கோ கோல்டு மாதிரி லாங் டேர்ம்ல, வெரி லாங் டேர்ம்ல இவன் மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பிஎன் கெட்ஜில் ஜுவல்லரின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் கோஃபோர்ஜ் அப்படின்ற முக்கியமான கம்பெனி 4% ஏறி இருக்கு. அந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் 4% ஏறுறது ரொம்பவுமே சுவாரஸ்யமான நாட்கள். இந்த கடந்த 6 மாசத்துல பார்க்கும்போது இவன்லாம் கீழே வெறும் 4000 ரூபாய் போயிட்டு இப்போ 6700 ரூபா இருக்கான். இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு திடீர்னு இருந்ததுனாப்ல 4% மேல் நோக்கி ஏறிட்டானா சொல்லடிப்பட்டதான் காரணம். இந்த கோஃபோர்ஜ் கம்பெனி ஓரளவுக்கு புல்லிஷாக மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லடி போடுறாங்க. சொல்லடி போட்ட அந்த நியூஸ் வந்த உடனே 4% மேல் நோக்கி ஏற்றி உட்கார வச்சிடறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உதவுது. அதாவது ஒரு ஷேர் போட்டு பாடா படுத்துறாங்க சில நண்பர்களை. அவங்க வந்து இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளுடைய தகவல் மையங்கள்ல. உடனே என்ன ஆகுது, ஒரு நல்ல விஷயம் நடந்துருது. ஒன்னா அவன் பெருசா ஏறிடுறான், இல்லைன்னா பெருசா கீழே இறங்கிடுறான். அது ஒரு மாதிரி ஆக்டிவேட் ஆயிருது. இப்படித்தான் ஒரு நண்பர் வந்து எனக்கு 100 ஐபிஓக்கு மேல கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ சீக்கிரமா அவருக்கு ஒரு ஐபிஓ கிடைச்சிருன்னு தான் தோணுது. நண்பர்களே, இந்த வீட்டில் வேலைக்காரி அப்படின்ற வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிற பாதாம் பருப்பு, பிஸ்தம் பருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டு ஓனரோட நல்லா புஷ்டியாக குண்டா இருக்கிற மாதிரி அவன் நம்ம இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஊர் விட்டு ஊர் போய்கிட்டு இருக்கோம் டிராவல். அப்பப்போ ஏதாவது ஒரு பக்கம் போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த டோல்கேட்லேயே நம்ம ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர்லாம் காலையில் 63 ரூபாய்க்கு மேலே இருந்தான். 63.63 ஹை போயிட்டு இப்போ கடைசியில் 1% ப்ளஸில் இருக்கான். என்ன காரணத்தினால இவன் காலையிலேயே ப்ளஸில் போயிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா டோல்கேட் கலெக்ஷன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 20% ரைஸ். எல்லாம் நம்ம பணம் தான், நம்ம பணத்தை அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோல்கேட்னுடைய கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. எது எப்படியோ இந்த ஷேர் இன்னைக்கு காலையில் நல்லா பாசிட்டிவாக இருந்துக்கிட்டு இப்போ கடைசியில் 1% ப்ளஸில் இருக்கான். இந்த சமயத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அந்த சூப்பரான நியூஸ்க்கு பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகல. வெறும் 33 ரூபா தான் ஏறி இருக்கு. இப்படி தான் சமீபத்தில் ரயில்வே துறை பங்குகளுமே அடிக்கடி ஆர்விஎன்எல் இப்பெல்லாம் நியூஸ் வருது. ஆனால் பெருசாக 5% 10% ஏற மாட்டேங்கிறான். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா 26,000 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இருந்தாலும் அவன் ஏறி இருக்கிறது என்னமோ 33 ரூபா தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு என்பிசிசி அப்படின்ற ஷேர் ஒரு 2% ஏறி இருக்கான். இந்த 2% வந்து சும்மா தம்மா துண்டு மாதிரி மேல் நோக்கி ஏறி இருக்கானா இல்லை பெரிய சம்பவம் நடத்த போறானா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.
இந்த என்பிசிசி அவனுடைய பழைய ரேட் வந்துனாவே 200 ரூபாய் தாண்டணும். இப்போ 177 ரூபாயில் இருக்கான். ஒரு சைட்வேஸ் பேட்டர்னா இருந்து இங்க சப்போர்ட் எடுத்து ஒரு 30 ரூபாய்க்கு மேல ஏறி வந்துச்சுன்னா அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதாவது சமீபத்தில் இதுக்கு நல்ல நல்ல நியூஸ்கள் நல்லா அடிக்கடி வருது. இப்போ கூட பாருங்க 5000 கோடி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ அவங்க இப்போதைக்கு கரடிகளோட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கரடிகளை விட்டு பிரிந்து மறுபடியும் மேல் நோக்கி வருமா அப்படின்ற கேள்வி இப்போ வந்திருக்கு. ஒருவேளை அப்படி கரடிகளை விட்டுட்டு மறுபடி பிரிந்து வந்து காளைகளோட சேர்ற மாதிரி இருந்தா அவனுடைய ஹையர் எண்ட் சைடு 280 ரூபா வரைக்கும் இருக்கு. இங்கிருந்து 50 ரூபா மேல் நோக்கி ஏறி வரணும். வந்துச்சுன்னா மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சமயத்தில் எல்ஐசி ஷேர் பத்தி ஒரு நல்ல அருமையான ஒரு பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. நியூ பிசினஸ் பிரீமியம்னுடைய கலெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி தான். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு மெர்ஜர் நடக்குது, எந்த ஒரு ஸ்பிளிட் நடக்குது, ஏதாவது பெரிய கம்பெனியாக உருவாக்குறாங்க, செமிகண்டக்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு எந்த ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்து நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எந்த ஒரு செக்டரில் வந்தாலும் நல்ல நியூஸ் தான். அந்த வகையில் இன்சூரன்ஸ் செக்டரில் வந்தது நல்ல நியூஸ் தான். இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளாக 100 ரூபாயை தாண்டாமல் ஆடிக்கிட்டே இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் 92 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன விடிவு காலம் எப்போ வரும்னு தெரியல. வந்துச்சுன்னா இவன் 100 ரூபாய் தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஷேர் நேற்று தான் நம்ம இவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா 1307 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு 3% ஏற்றி விட்டாங்க. இந்த சமயத்தில் ஆல்கார்கோ அப்படின்றது ஒரு குட்டியூண்டு ஷேர், 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர். அவன் 5% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி அவன் ஒரு விஷமத்தை கிரியேட் பண்றானா, ஆளுகளை உள்ள இழுத்து போட்டு ஒரு விஷத்தை தரப்போகிறானா, இல்லை உண்மையிலேயே அதில் ஏதாவது விஷயம் இருக்கு அதனால் 5% ஏறி இருக்கா, இன்னும் மேல் நோக்கி ஏறி 100 ரூபா போகணும் அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இந்த ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு சந்தோஷம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ல இருந்த ஸ்விங் மேல் நோக்கி ஏறிடுச்சு. ஸோ சப்போர்ட்ல இருந்த ஒரு 57 ரூபாயிலிருந்து 69 ரூபா அப்படின்ற சப்போர்ட் ஸ்விங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமேல் இவன் இதை பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் ஸ்விங்ல 72 ரூபாயில ஆரம்பிச்சு 96 ரூபா போறானா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. நண்பர்களே, இந்த எஸ் பேங்க் வந்து பொதுவாக ஒரு கூட்டத்தில் கலந்துக்கலினாலும் ஒரு ஓரமாக இருந்து அப்பப்போ வருஷத்துக்கு ஒருக்க பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குறவன் தான். இதில் பெருசாக நியூஸ், அதாவது இதில் ஐடியா ஷேர்னு ஒன்று இருக்குது, எஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது. ஐடியா ஷேரில் எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வரதில்ல, அவனுடைய நியூஸை வச்சு பொதுவான நியூஸை வச்சு ஏறிக்கிட்டு இருப்பான், இறங்கிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த எஸ் பேங்க்ல 2 நியூஸ்மே வரும். திடீர்னு ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டாங்க நியூஸ் வரும், இல்லை இவங்களுடைய பேட் டெப்ஸ் எல்லாம் வேற ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வித்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும். அப்புறம் பொதுவாகவே ஏதாவது ஒரு 10 ரூபாய்க்கு இந்த ஷேர் நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்க, அதைக்கு இது விற்கிறாங்களோ இல்லையா அப்படின்ற ஜென்ரல் நியூஸ் வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷம் சார்ட் இதில் இல்லை, அதனால 5 வருஷம் சார்ட் போட்டோம்னா ரொம்ப பெருசாக தெரியுது. கடந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ திடீர்னு 16 ரூபாயிலிருந்து 30 ரூபா வர்றது. அதே மாதிரி கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து ஒரு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வருது அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ பொதுவாகவே பேங்க் ஸ்டாக்ஸ்கள் இறங்குறதுனால இவனும் 30 ரூபா ரேஞ்சிலிருந்து 23 ரூபா வந்துட்டான். ஸோ இந்த 23 ரூபாயிலிருந்து மறுபடியும் 33 ரூபா போறானா இல்லை 13 ரூபா வர்றானா அப்படின்றதா கேள்வியா இருக்கு. 13 ரூபா வந்ததுன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்க. நண்பர்களே, கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னா, இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் இப்போ சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க், உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், பிஎன்பி பேங்க் எல்லாம் குரூப்பாக கீழே விழுந்து கிடக்கிறானு. ஒன்னா 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சில பேர் அதையும் உடச்சு கீழே போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் ஏதாவது யூ டர்ன் போட்டு மேலே வருமா வரலையா அப்படின்றது தெரியல. யூ டர்ன் போட்டு மேல் நோக்கி வந்துச்சுன்னா மார்க்கெட்டே தூக்கி செந்தூக்க நிறுத்திடுவானு. ஏன்னா பேங்க்ஸ் திரும்பி எல்லாம் ஒரு 5% 10% ஏறுதுன்னா ஏகப்பட்ட இண்டெக்ஸில் இந்த ஃபினான்சியல்ஸ் தான் அதிகமான வெயிட்டேஜ் கொண்ட பங்குகளாக இருக்குது. அப்போ இண்டெக்ஸையே மேல் நோக்கி தூக்கி நிறுத்த போகிறானா, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, 2 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே போகிற மாதிரி இருந்தால் வீக்கு அடுத்த 2-3 மாதத்துக்கு படுத்து தான் கிடப்பானுன்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ யூடர்னே போடாமல் பிரேக் டவுன் ஆனதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேங்க் பங்குகள் கீழே போச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கே ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட் விடுற மாதிரி தான் ஆயிரும். ஸோ இந்த சமயத்தில் இந்த பேங்க்குகளை உன்னிப்பாக பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுக்குண்டான நியூஸ் செப்டம்பர் 17-18 நம்ம அமெரிக்காவிலிருந்து வருது. இந்த பேங்குகளுக்காக நியூஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தப்பட்ட நியூஸ். அந்த நியூஸை வச்சு தான் நீ அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் 2000-3000 பாயிண்ட் இந்த வருஷத்துக்குள்ளே ஜம்ப் பண்ண போகிறானா, இல்லை இந்த வருஷத்தை அப்படியே இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, அதை அப்படியே ஃப்ளாட்டாக முடிக்க போகிறானுங்களா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.